அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2025வது ஆண்டு சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி தாங்கள் விளையாடிய 2 போட்டிகள்லையுமே தோல்வியை தழுவியிருக்காங்க. ரோஹித்தை மறைமுகமாக தாக்கி பேசியிருக்காரு ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேலும் ஹர்திக் பாண்டியா ரோஹித்தை என்னெல்லாம் பேசியிருக்காரு, அவருக்கு எதற்காக அபராதம் வழங்கப்பட்டிருக்கு, இந்த ஐபிஎல் தொடர்களுடைய முழு விவரம் என்ன அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் 2025வது ஆண்டு சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி தங்கள் விளையாடிய 2 போட்டிகள்லையுமே தோல்வியை தழுவியிருக்காங்க. சிஎஸ்கே அணியில் எப்படி பேட்டிங் ஒரு சிக்கலாக இருக்கிறதோ அதே போல் மும்பை இந்தியன்ஸ் அணியிலையும் பேட்டிங் பிரச்சனையாகவே இருக்குங்க. முதல் போட்டியில் விளையாடாத ஹர்திக் பாண்டியா இந்த ஆட்டத்தில் கேப்டனாக திரும்பிய நிலையில் மும்பை வெற்றி பாதைக்கு திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் குஜராத் அணி மும்பைக்கு அதிர்ச்சி அளித்திருக்காங்க. இந்த தோல்வி குறித்து ஹர்திக் பாண்டியா சொன்ன கருத்துக்களை தற்போதைக்கு பார்க்கலாம். அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் எந்த இடத்துல தவறு செய்தோம் அப்படிங்கிறத பட்டியலிடுறது அப்படிங்கிறது ரொம்பவும் கடினம். ஏன்னா நாங்கள் பல தவறுகளை செய்திருக்கோம். நாங்கள் ஒரு தொழில்முறை கிரிக்கெட் வீரர்கள் போல களத்தில் செயல்படலை. பில்டிங்கில் நாங்கள் சொதப்பியதால் 20 முதல் 25 ரன்கள் கூடுதலாக குஜராத் அணியை அடிக்க விட்டிருக்கிறோம். குஜராத் தொடக்க வீரர்கள் பவர் பிளேவில் சிறப்பாக விளையாடி ரன்களை சேர்த்திருக்காங்க. அவர்கள் எந்த ஒரு ரிஸ்கான ஷாட்களையும் ஆடி ரன்கள் சேர்க்கலை. குஜராத் அணி தங்களுக்கு தேவையான இலக்கை நிர்ணயித்து எங்களை கடும் நெருக்கடியில் ஆழ்த்தியிருக்காங்க. தற்போது ஐபிஎல் தொடர் ஆரம்ப கட்டத்தில் தாங்க இருக்கு. ஆனால் அதே சமயம் எங்களுடைய அணியின் பேட்ஸ்மேன்களும் ரன்களை குவிக்க வேண்டும். அவர்கள் விரைவில் அதை செய்வாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நான் அதிக அளவு பந்து வீசினேன். அப்போது பந்து ஆடுகளத்தில் நின்று வருகிறது அப்படிங்கிறத குஜராத் வீரர்கள் கவனித்திருப்பாங்க. அந்த வகை பந்துகளை அடிப்பது மிகவும் கடினமானது. ஏன்னா ஆடுகளத்தில் நிலையான பவுன்ஸ் கிடையாது. இதன் காரணமாக பேட்ஸ்மேன்களுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. நான் அவர்களுக்கு செய்ததை எனக்கு அவர்கள் மீண்டும் செய்திருக்காங்க அப்படின்னு ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மா சொற்ப ரன்களில் ஆட்டம் எழுந்ததை மறைமுகமாக தாக்கி பேசும் வகையில் ஹர்திக் பாண்டியாவின் கருத்து அமைந்திருப்பதாக ரசிகர்கள் குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான 18வது ஐபிஎல் சீசனின் போட்டி எண் 9 போது மெதுவாக ஓவர் வீசியதற்காக மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றத்திற்காக பாண்டியாவுக்கு ரூபாய் 12 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. ஐபிஎல் நடத்தை விதிகளின் பிரிவு 2.2 கீழே குறைந்தபட்ச ஓவர் ரேட் குற்றங்கள் தொடர்பான அவரது அணியின் முதல் குற்றம் இது அப்படிங்கிறதுனால பாண்டியாவுக்கு ரூபாய் 12 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிக்கையும் தெரிவித்திருக்காங்க. அதாவது அனைவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது பெரும் ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது 197 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்குடன் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அதாவது சிஎஸ்கே எதிரான மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் 2025 தொடக்க ஆட்டத்தை ஹர்திக் பாண்டியா தவறவிட்டார். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிரான மும்பையின் கடைசி ஐபிஎல் 2024 போட்டியில் மெதுவான ஓவர் ரேட் தவறு காரணமாக போட்டியில் இருந்து தடை செய்யப்பட்டார். சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியும் அடைஞ்சிருந்தாங்க. ஐபிஎல் 2025 தொடரில் ஒரு கேப்டனுக்கு மெதுவான ஓவர் ரேட் அபராதம் விதிக்கப்படுவது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க.
ஐபிஎல் 2025 சீசன் தொடங்குவதற்கு முன்பு ஐபிஎல் நிர்வாக குழு விளையாடும் நிலைமைகளில் சில மாற்றங்களையும் செய்திருக்காங்க. அதில் ஒரு விதி மெதுவான ஓவர் ரேட் குற்றங்கள் தொடர்பாக இருந்திருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் தன்னுடைய முந்தைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக தோல்வியை தழுவியிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக தோல்வியை தழுவியிருந்தது. இந்த போட்டியில் முதல்ல பேட் செய்த குஜராத் டைட்டன்ஸ் 20 ஓவரில் 196 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இதைத் தொடர்ந்து சேசிங் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் 160 ரன்கள் அடித்து 36 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியையும் தழுவியிருந்தாங்க. இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்கை தேர்வு செய்த நிலையில் குஜராத் டைட்டன்ஸ் 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 196 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதிகபட்சமாக சாய் சுதர்சன் 63, ஜோஸ் பட்லர் 39, சுபன் கில் 38 ரன்கள் அடித்திருந்தாங்க. 197 ரன்கள் அப்படின்ற சவாலான இலக்கை சேஸ் செய்ய களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 160 ரன்கள் எடுத்திருந்தது. இதனால் குஜராத் டைட்டன்ஸ் அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அத்துடன் புள்ளிப்பட்டியலையும் கடக்க தொடங்கியிருக்காங்க. மும்பை பேட்ஸ்மேன்களில் அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் 48, திலக் வர்மா 39 ரன்கள் எடுத்திருந்தாங்க. குஜராத் பவுலர்களில் முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க. சாய் கிஷோர், சஹிசோ ரபடே ஆகியோர் தலா 1 விக்கெட் எடுத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரோஹித் சர்மா ஐபிஎல் தொடரில் இதோடு 18 வருடங்களாக குறிப்பிடும்படி எதையுமே பெரிதாக செய்திடலை அப்படின்னு இந்திய அணியுடைய முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக் சொல்லியிருக்காரு. அதாவது நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணி நடப்பு ஐபிஎல் தொடரில் தன்னுடைய 2வது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக அகமதாபாத் மைதானத்தில் மீண்டும் தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த ஐபிஎல் தொடரில் மிகவும் வலுவாக பார்க்கப்படும் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ந்து 2 போட்டிகளில் தோல்வி அடைந்திருப்பது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது ஐபிஎல் தொடரில் ரோஹித் சர்மா இதோடு 18வது ஆண்டாக தொடர்ந்து ஆடி வருகிறாரு. இதில் அவர் 7 முறை 400க்கும் மேற்பட்ட ரன்கள் எடுத்திருக்காரு. 2013வது ஆண்டு மட்டும் 538 ரன்கள் எடுத்திருந்தார். மற்ற 10 சீசன்களில் அவர் 300 மற்றும் 200க்கும் மேற்பட்ட ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காரு. ரோஹித் சர்மா மாதிரியான இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேன் யாருக்குமே ஐபிஎல் தொடரில் இவ்வளவு மோசமான புள்ளி விவரங்கள் கிடையாது. கேஎல் ராகுல் பல முறை 600 மற்றும் 500 ரன்கள் எடுத்தவராக இருக்கார். விராட் கோலி எப்போதுமே ஐபிஎல் தொடரில் ரன்கள் குவிக்கும் மெசினாகவே இருந்து வருகிறார். ஆனால் ரோஹித் சர்மா ஒரு முறை கூட ஐபிஎல் தொடரில் 600 ரன்கள் எடுத்தது கிடையாது அப்படிங்கிறது சோகமான ஒரு விஷயம்தான். இது குறித்து இந்திய அணியுடைய முன்னாள் வீரர் சேவாக் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரோஹித் சர்மாவுக்கு நானும் ஒரு ரசிகன்தான். ஆனால் நான் கேட்குறது என்ன அப்படின்னா, அந்த 600-700 ரன்கள் கொண்ட ஐபிஎல் சீசன் அவருக்கு எப்போது வரும் அப்படிங்கிறது தான். 18 வருடங்களாக அவர் ஐபிஎல் தொடரில் விளையாடி கொண்டிருக்கிறாரு. இருந்தாலும் இன்னும் அப்படி ஒரு சீசன் வராதது மிகவும் தாமதம் இல்லையா? அதுவும் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு வீரருக்கு பெரிய தாமதம் கிடையாதா? ரோஹித் சர்மா ஒரு முறை கூட 600 ரன்கள் ஐபிஎல் தொடரில் எடுத்ததே கிடையாது. கடைசியாக ஒன்று எப்போதுமே செய்தது கிடையாது. அதாவது 18 வருடங்கள் இப்படியே ஓடிருச்சுங்க. 18 வருடங்களாக அவர் செய்யாத ஒன்றை இனிமேல் செய்து விடுவார் அப்படின்னு நம்மால் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு ரொம்பவும் வருத்தத்துடன் பதிவு செய்திருக்கிறாரு வீரேந்திர சேவாக். தற்போது பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு துவக்க ஜோடி சிறப்பான முறையில் அமையலை. மேற்கொண்டு இவங்க சிறப்பாக விளையாடலை அப்படின்னாலும் மீண்டும் அந்த அணிக்கு
பிளே ஆஃப் சுற்றுக்குள்ளே நுழைய முடியாத சோகம் உருவாகலாம். ஸோ வீவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும்.